கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்புகள்ல தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக 36வது பேரின்ப பெருவிழாவில் இன்று நாள் 2வது நாளாய் நடைபெற இருக்கிறது. பாஸ்டர் ஜெயக்குமார் ஜார்ஜ் ஐயா அவர்கள் தேவனுடைய செய்தியை அந்த நாட்களில் கொடுக்க இருக்கிறார்கள். மாலை TLC ஆலய வளாகத்துல இக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அநேகரை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வாருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நம் ஒரு பயபக்தி உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாய் நாம் அவரை தொழுது கொள்ளும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், உலகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், தேவன் எனக்கு முன்பதாக கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்கு, அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நான் பயபக்தியோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். என்னென்ன விருப்பங்களுக்காக, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக, என்னென்ன நன்மைகளுக்காக தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீங்களோ, இந்த நாளில ஒரு தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வோம். இன்னும் அதிகமா உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் பயபக்தியோடு கூட உடைய சமூகத்துல வருகிற நமக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்துல வைங்க. வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கூப்பிடுதலை கேட்டு இக்கட்டு நாளில், ஆபத்து நாளில உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல யோனாவை குறித்து பார்க்கும்போது மீனின் வயிற்றில் இருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக, தன் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி மீனின் வயிற்றிலிருந்து யோனா கூப்பிட்ட போது தேவன் அவரை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட இந்த நாளில் ஆண்டவருக்கு பயத்தோடு கூட ஒரு பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழும் போது நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல கூப்பிடும் போது உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு வசனத்தின் மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீங்க எங்க விருப்பத்தின்படி நீங்க அப்படி செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, யார் யார் ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ரட்சிப்புக்காக உடைய சமூகத்துல காத்து பயபக்தியோடு உடைய சமூகத்துல வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படி செய்து அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி உடைய சமூகத்துல கேட்கிறோம். நீங்க அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இன்று மாலை நடைபெற இருக்கிற TLC ஆலய வளாகத்துல நடைபெற இருக்கிற பேரின்ப பெருவிழாவில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.